ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி இந்த பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா, அரையாண்டு பொதுத் தேர்வு வினாத்தாள் 9ஆம் வகுப்பு தமிழ் மாதிரி வினாத்தாளை பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ அரையாண்டு தேர்வு எழுத போகிறீங்கன்னா, மறக்காமல் இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ஒவ்வொரு கொஷினும் படிக்காமல் போயிடாதீங்க. நீங்கள் தான் மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியலன்னு வருத்தப்படுவீங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எந்தெந்த கொஷினை எப்படி அப்ரோச் பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா, மறக்காமல் நம்மளுடைய ஸ்கூல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் கீழே வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கும். அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அந்த வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேண்டிய எல்லா நோட்ஸும், எல்லா அப்டேட்ஸும், ஆன்சர் கீயும், கொஷின் பேப்பரும் எல்லாம் அங்கே வந்து சேர்ந்துடும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஸோ இப்போ அந்த அரையாண்டு பொதுத் தேர்வு 9ஆம் வகுப்பு தமிழை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 1 மார்க்கில் நம்ம ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அழியா வனப்பு, ஒழியா வனப்பு, சிந்தாமணி, இதில் அடிக்கோடிட்ட சொற்களுக்கு இலக்கண குறிப்பு என்ன? அழியா வனப்புனா என்ன? ஒழியா வனப்பு, சிந்தாமணி, இதில் வந்து எதுக்கு அடிக்கோடிட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அழியா வனப்பு, ஒழியா வனப்பு அதுதான் வந்து அடிக்கோடிட்டிருப்பான்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து நீர்நிலைகளோடு தொடர்பில்லாதது எதுன்றது மாதிரி கேட்டிருக்காங்க இல்லையா? அதில் வந்து நீங்கள் எழுதணும். அதுக்கடுத்து ஐம்பெருங்குழு, எண் பேராயம், சொற்றொடர்கள் உணர்த்தக்கூடிய இலக்கணம்னா என்னென்னு கேட்டிருக்காங்க. தமிழ் மொழியில் கிடைக்கப்பெற்ற பழமையான இலக்கண நூல் என்னென்னு கேட்டிருக்காங்க. தொல்காப்பியம் தான் பழமையான ஒரு இலக்கண நூல். ஸோ இதெல்லாம் இந்த கொஷினுக்கு ஆன்சர்லாம் எங்கே இருக்குன்னா, நம்ம ஸ்கூல் புக் பேக் கொஷின் தாங்க இது எல்லாமே. இலக்கணம் மொழித்திறன் பயிற்சிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த கொஷின்ஸ் எல்லாம் இருக்கும். அங்கே தான் இதுக்கான ஆன்சர்ஸும் இருக்கும். நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க. டீச்சர்ஸ் நமக்கு லெசன் நடத்திருப்பாங்க இல்லையா? அதை வச்சு நீங்கள் அதை எழுதிக்கலாம். பூவாது காய்க்கும் மலர்க்கை, இது அடிக்கோடிட்ட சொற்களுக்குரிய இலக்கண குறிப்பு. பூவாதுக்கு அதுக்கு இலக்கண குறிப்பு வரும். மலர்க்கை அப்படின்னா அதுக்கு இலக்கண குறிப்பு வரும். அதை நீங்கள் படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பொதுவர்கள், பொலிவுற போர் அடித்திரும் நிலப்பகுதி எந்த நிலப்பகுதி அப்படின்றத நீங்கள் எழுதணும். சொல்லும் பொருளும் பொருந்தியுள்ளது எது அப்படின்றத எழுதணும். சீவக சிந்தாமணி இயற்றியவர் யாருன்னா திருத்தக்க தேவர். ஸோ இதை வந்து நீங்கள் சீவக சிந்தாமணியினுடைய ஆசிரியர் வந்து திருத்தக்க தேவர். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் எழுதிக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து எழுதலாம். திருநாதர் குன்றில் ஒரு பாறையில் புடைப்புச் சிற்பங்களாக உள்ளது யாருடைய சிற்பங்கள் அப்படின்னா தீர்த்தங்கரருடைய உருவங்கள். தமிழ்நாடு அரசு கிராமப்புற மாணவர்கள் நடத்தக்கூடிய திறனாய்வு தேர்வு வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ அந்த தேர்வு நமக்கு அந்த சயின்ஸ் லெசன் ஒன்று இருக்கும். அதில் நீங்கள் படிச்சிங்கன்னா லாஸ்ட்டாக இந்த கொஷின்ஸுக்கு வந்து அதுக்கு அங்கே ஆன்சர் இருக்கும். தமிழ் விடு தூது டேஷ் என்னும் இலக்கிய வகையை சேர்ந்தது. தமிழ் விடு தூது வந்து ஒரு சிற்றிலக்கிய வகையை சேர்ந்தது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம வந்து 1 மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கடுத்து பிரிவு 2ல் வந்து பார்த்தீங்கன்னா, பாடலை படித்து பொருள் உணர்ந்து விடையளிக்கணும். பூவாது காய்க்கும் மரமுள நன்றறிவார், மூவாது மூத்தவர் நூல் வல்லார், தாவா விதையாமை நாறுவ வித்து உல மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு. இது வந்து என்ன பாட்டு அப்படின்னா, காரியாசன் எழுதியிருக்கக்கூடிய சிறுபஞ்சமூலம் பாட்டு. இந்த பாட்டு மனப்பாட பாட்டும் கூட. ஸோ அதனால் இப்போ இந்த பாட்டை கொடுத்து இப்பாடல் இடம்பெற்றிருக்கும் நூல் வந்து சிறுபஞ்சமூலம், இயற்றியவர் காரியாசான். இப்பாடல் இடம்பெற்றிருக்கக்கூடிய எதுகை சொற்கள் வந்து என்னது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதிக்கணும். ஸோ இதெல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம எழுதலாம். அதுக்கடுத்து அறிவார் வல்லார் அப்படின்ற இதுக்கு வந்து இலக்கண குறிப்பு என்னென்னு கேட்டிருக்காங்க இல்லையா? அதை வந்து நீங்கள் படித்து எழுதிக்கோங்க. அதுக்கடுத்து பகுதி ஆ போனீங்கன்னா பிரிவு 1ல் 4 2 மார்க் வந்து எழுதணும். 21வது கொஸ்டின் வந்து உங்களுக்கு கம்பல்சரி. அதாவது திருக்குறள் தான் கேட்டிருப்பாங்க. எப்படியும் மனப்பாட பாட்டு தான் கேட்பாங்க. மிகுதியான் என தொடங்கக்கூடிய திருக்குறள் எழுதணும். மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்றுவிடல் அப்படின்னு அந்த திருக்குறள் எழுதணும். அதை எழுதி முடிச்சது போக மீதி 3 கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் எழுதணும். நீங்கள் பேசும் மொழி எந்த இந்திய மொழி குடும்பத்தை சேர்ந்தது? அதனால் திராவிட மொழி குடும்பம் நம்ம பேசக்கூடியது. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா விடைக்கேற்ற வினாத்தொடர் அமைக்கிறது. திருக்குறளை திருவள்ளுவர் இயற்றினார். திருக்குறளை இயற்றியவர் யார்? பல்லவர் கால சிற்பங்கள் மாமல்லபுரத்தில் உள்ளது. பல்லவ கால சிற்பங்கள் எங்கு உள்ளன? அந்த மாதிரி நம்ம எழுதலாம். கூவல் என்று அழைக்கப்படுவது எது? கூட்டுப்புழுவை எடுத்துக்காட்டி கவிஞர் உணர்த்தக்கூடிய கருத்துகள் வந்து எழுதணும். நீங்கள் மிகவும் விரும்பி படித்த நூல்கள் வந்து அதை பற்றி எழுதலாம். மிகுதியான தொடங்கூட திருக்குறள் அதை எழுதலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய எல்லா கொஷினுமே நீங்கள் சாய்ஸ் விடாமல் படிச்சுக்கோங்க. சாய்ஸ் விடாமல் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் நீங்கள் எக்ஸாம் எழுதும் போது உங்களுக்கு எந்த கொஷின் ஈஸியாக தெரியுதோ, எந்த கொஷின் கேட்டிருக்காங்களோ அதை எழுத முடியும். நீங்கள் இங்கேயே சாய்ஸ் விட்டு படிச்சிட்டிங்கன்னா ஒருவேளை நீங்கள் படித்த கொஷின் கேட்காம போயிட்டாங்க அப்படின்னா உங்களால் எழுத முடியாமல் போயிடும். அந்த விஷயத்தில் நம்ம எப்போதுமே கவனமாக இருக்கணும். அதனால் சாய்ஸ் விடாமல் படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து 5 2 மார்க் வந்து நீங்கள் எழுதணும். வீணையோடு வந்தால் கிளியே பேசு தொடரினுடைய வகைகளை சுட்டி எழுதலாம். இல்லைனா தொடரை வந்து பழமொழி கொண்டு நிறைவு செய்யலாம். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, இதெல்லாம் நீங்கள் எழுதலாம். பிழை நீக்கி எழுதுக. நல்ல தமிழுக்கு எழுதுவோம், நல்ல தமிழ் எழுதுவோம். குழலியும் பாடத்தையும், குழலிக்கு பாடத்தையும் அந்த மாதிரி எழுதணும். சொற்களை இணைத்து தொடர்களை விரிவுபடுத்தணும். மழை பெய்தது வானவில்லை பார்த்தேன், மழை பெய்ததால் வானவில்லை பார்த்தேன், அந்த மாதிரி நம்ம சேர்த்து எழுதணும். விடையை தமிழில் வந்து எண்களில் பதிவு பண்ணணும். 10 பாட்டு 8 தொகை அப்படின்றத வந்து நீங்கள் அந்த இது தமிழ் எண்களில் எழுதணும். சிற்றிலக்கிய வகைகள் வந்து எத்தனை வகை? சிற்றிலக்கிய வகைகள் வந்து 96 சிற்றிலக்கிய வகைகள் வந்து இருக்கா?
எக்ஸாக்டாக சரியாக ஞாபகம் இல்லை. அது வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்து எழுதிக்கோங்க. 96 சிற்றிலக்கிய வகை தான் நினைக்கிறேன். கலைச்சொற்கள் வந்து தருக அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? வாட்டர் மேனேஜ்மெண்ட்னா நீர் மேலாண்மை, டவுன்லோட்னா பதிவிறக்கம் அதுதான் வந்து வரும். அகராதிகள் காண்கை, நசைனா விருப்பம்னு நினைக்கிறேன், கான்னா என்னன்றது சரியாக தெரியல. நீங்கள் அந்த கீழே அகராதிகள் காண்கள்னு இருக்கும். இலக்கணம் மொழித்திறன் பயிற்சி முடிஞ்ச ஒவ்வொரு ஈலுக்கு அப்புறமும் இந்த அகராதிகள் காண்க அப்படின்றது வந்து அங்கே இருக்கும். நீங்கள் வந்து அதை பார்த்து படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அது முடியாட்டி போனால் இந்த மாதிரி எக்ஸாக்டாக இந்த மீனிங்காவது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாமே ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின்ஸ் தான். அதுக்கடுத்து பகுதி இ போனீங்கன்னா 2, 3 மார்க் வந்து நீங்கள் எழுதணும். அதில் வந்து நீங்கள் எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து எக்ஸாம் எழுதும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் குறிப்பு வரைகன்னு கேட்டிருக்காங்க. டோக்கியோ கேடட்ஸ் அதை பற்றி நீங்கள் குறிப்பு வரையணும். பள்ளி மாணவர்களுக்கான தமிழக அரசினுடைய இணையவழி சேவைகளை பற்றி எழுதணும். உரையை படித்து அந்த கேள்விக்கு வந்து நம்ம பதில் எழுதணும். ஸோ இப்போ இந்த கீழே கேட்டிருக்கக்கூடிய கேள்விக்கு எல்லாமே மேலே இருக்கக்கூடிய உரையிலேயே பதில் இருக்குது. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 20ஆம் நூற்றாண்டில் இந்திய வானியல் துறையில் தமிழர்களுடைய பங்கு மகத்தானது. அப்துல் கலாம், மயில்சாமி அண்ணாதுரை, வளர்மதி போன்றோர் வரிசையில் மற்றொரு வைரம் தமிழ்நாட்டைச் சேர்ந்த அறிவியலாளர் சிவன். இஸ்ரோவினுடைய 9வது தலைவர். இந்த பதவியை வந்து ஏற்றிருக்கக்கூடிய முதல் தமிழர் வந்து சிவன் தான். இப்போ எத்துறையில் தமிழர்கள் வந்து சிறந்து விளங்குகிறாங்க அப்படின்னா வானியல் துறையில் சிறந்து விளங்குறாங்க. இந்திய வானியல் துறையை பங்காற்றிய தமிழர்கள் வந்து யாராருன்னா அப்துல் கலாம், மயில்சாமி அண்ணாதுரை, வளர்மதி, அவங்க லிஸ்ட்டில் சிவன். இஸ்ரோவினோட தலைவராக விளங்கிய தமிழர் வந்து சிவன். ஸோ இப்போ இந்த மேலே இருக்கக்கூடிய பத்தியில் தான் நம்ம கீழே கேட்டிருக்கக்கூடிய கேள்விக்கான விடை எல்லாமே இருக்குது. அதனால் அதை வந்து நல்லா எழுதிக்கோங்க. அதுக்கடுத்து பிரிவு 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது 2 வினாக்களுக்கு விடை அளிக்கணும். புதுக்கோலம் புனைந்து தமிழ் வளர்ப்பான், இந்த இதில் வந்து உங்களுடைய பங்கு வந்து நீங்கள் எழுதணும். அறிவையும் உயிரினங்களையும் தொல்காப்பியர் வந்து எவ்வாறு தொடர்புபடுத்துகிறார் அதை வந்து எழுதணும். ஓரறிவு அறிவதுவே, உற்றறிவதுவே, இரண்டறிவதுவே, அதனுடன் நுகர்வை, அது மாதிரி வந்து எழுதணும். நுகர்தல் சுவை உடையது. அப்போ பார்த்தீங்கன்னா ஓரறிவு எது, இரண்டறிவு எது அப்படின்றத வந்து தொல்காப்பியர் குறிப்பிடுறாங்களே அதை எழுதணும். இல்லைனா காடெல்லாம் என தொடங்கக்கூடிய மனப்பாட பாடலை வந்து நீங்கள் எழுதணும். அதை வந்து நீங்கள் அதை எழுதணும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மனப்பாட பாட்டு அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா படித்து வச்சுக்கோங்க. எப்போதுமே கம்பல்சரியில் கேட்பாங்க. இதில் கம்பல்சரி இல்லைன்றதுக்காக நீங்கள் விட்டுறாதீங்க. இதையும் படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்த ஒரு கொஷின் பேட்டர்னில் உங்களுக்கு அது வந்து கேட்கலாம். அதுக்கடுத்து பிரிவு 3 போனீங்கன்னா 2, 3 மார்க் வந்து எழுதணும். வல்லினம் இட்டும் நீக்கியும் எழுதுவதன் இன்றியமையாமை எடுத்துக்காட்டுடன் விளக்கலாம். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாறு பொறுத்தல் தலை. இக்குறளில் பயின்று வந்திருக்கக்கூடிய அணியை விளக்கணும். இன்பத்துள் இன்பம் பயக்கும், இகழ் என்னும் துன்பத்துள் துன்பம் கெடின். இக்குறள் பாட்டினுடைய அழகீட்டு வாய்ப்பாடு வந்து நீங்கள் இதுக்கு வந்து எழுதணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அழகீட்டு வாய்ப்பாடு, இந்த மனப்பாட பாட்டு எழுதுறது, இதெல்லாம் வச்சு தமிழில் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். அழகீட்டு வாய்ப்பாடு கேட்டால் நம்ம மறக்காமல் எழுதணும். அழகீட்டு வாய்ப்பாடுக்கு சம் ப்ரொசீஜர் இருக்கும். அதை நம்ம டீச்சர்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து படித்து வச்சுக்கோங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பகுதி இ போனீங்கன்னா 5 மார்க் வந்து நீங்கள் எழுதணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அறிந்த சாதனை பெண்கள் குறித்த செய்திகளை விவரிக்கலாம். அல்லது சேர சோழ பாண்டிய நாட்டு வளங்களை வந்து முத்தொள்ளாயிரம் எப்படி வந்து விளக்குது, அதை வந்து முத்தொள்ளாயிரம் வழி நீங்கள் வந்து விளக்கலாம். உங்களினுடைய நண்பர் பிறந்தநாள் பரிசாக அனுப்பிய எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணனுடைய கால் முளைத்த கதைகள் அப்படின்ற அந்த நூல் குறித்த கருத்துக்களை கடிதமாக எழுதலாம். அல்லது ஏதரார் சாய்ஸில் உங்களுடைய பள்ளி நூலகத்திற்கு தமிழ் ஆங்கிலம் டிக்ஷனரி இருக்குங்க இல்லையா, அந்த கையடக்க அகராதி 10 படிகளை வந்து பதிவஞ்சல் அனுப்புமாறு நெய்தல் பதிப்பகத்திற்கு ஒரு அஃபிஷியல் லெட்டர் எழுதலாம். எனது பயணம் அப்படின்ற தலைப்பில் உங்களுடைய பயண அனுபவங்களை வருணித்து எழுதலாம். அல்லது அன்பின் வழி என்னும் தலைப்பில் கவிதை படைக்கலாம். எனக்கு பிடித்தவை என் பொறுப்புகள் என நீங்கள் குறிப்பிடப்படுபவை எவை, அதை எழுதலாம். இல்லைனா மொழிபெயர்க்கலாம். லிங்குஸ்டிக்ஸு, லிட்ரேச்சரு, ஃபிலோலாஜிக்ஸ்டு, ஃபாலிக்ளோட்டு, ஃபோனோட்டிக்ஸ் இதெல்லாம் எழுதலாம். இல்லைனா அந்த காட்சியை கண்டு நீங்கள் வந்து அந்த கவினுரை எழுதணும். ஸோ இப்போ இந்த இதில் கூடிய பிக்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதை எழுதணும். ஸோ இது வந்து எழுதி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பகுதி 3 மார்க் வந்து நீங்கள் எழுதணும். 8 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா 43வது கொஷின் வந்து அந்த மேலே இருக்கக்கூடிய கொஷின் எழுதலாம். இல்லைனா கீழே இருக்கக்கூடிய கொஷின் எழுதலாம். ரெண்டுமே நீங்கள் வந்து சாய்ஸ் ரொம்ப படித்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அது வந்து நீங்கள் எழுதுறதுக்கு அங்கே உங்களுக்கு எந்த கேள்வி கேட்டிருக்காங்களோ அந்த கேள்வி நீங்கள் வந்து எழுத முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 43வது கொஷின் வந்து ஏறு தழுவுதலில் தமிழனுடைய அறச்செயல் என்று போற்றப்படுவதற்கு காரணங்கள் விவரிக்கலாம். அல்லது தூது அனுப்ப தமிழே சிறந்தது, தமிழ் விடு தூது காட்டக்கூடிய காரணங்களை விளக்கி எழுதலாம். நூலகம், நூல்கள் ஆகியன குறித்து அண்ணாவினுடைய வானொலி உரையில் வெளிப்படுத்தக்கூடிய கருத்துக்கள் அதை எழுதலாம். இல்லைனா தண்ணீர் கதையை கருப்பொருள் குன்றாமல் சுருக்கி எழுதலாம். பள்ளியில் நடைபெற்ற இலக்கிய மன்ற விழா நிகழ்ச்சி செய்திகளை திரட்டி தொகுப்புரை எழுதலாம். அல்லது போதைப்பொருள் ஒழிப்பு கட்டுரை வரையலாம். அப்போ அது மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த போதைப்பொருள் கட்டுரை உள்ளது முன்னுரை, போதை என்னும் அழிவு பாதை, போதைப் பொருட்களால் ஏற்படக்கூடிய தீமைகள், தடுக்கக்கூடிய வழிமுறைகள், அரசினுடைய கடமைகள், போதைப்பொருள் விழிப்புணர்வு முழக்கத்தொடர்கள், இதெல்லாமே வந்து போதையில்லா உலகம் முடிவுரை, இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் வந்து நீங்கள் எழுதணும். அப்போது இந்த கொஷின்ஸ் அந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய எல்லா கொஷின்ஸும் நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.